இயேசு கிறிஸ்து கிட்ட நம்ம அன்பா இருந்தோம்னா அவரோட கற்பனையை கை கொள்ளணும். அடுத்த வசனமே இதுல போட்டிருக்கு. அந்த கற்பனையில என்னன்னாக்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். இந்த வசனம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இது நம்ம மெயினா இப்ப கோட் பண்ணது 15 தான். அதுக்கு ரிலேட்டட் இந்த 16 நம்ம விட்டுட்டு வாசிக்க முடியாது. நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அதாவது நீங்க இயேசு கிறிஸ்து கிட்ட அன்பா இருக்கறச்சு அவரோட கற்பனையை நீங்க கை கொள்ளுவீங்க. அப்ப என்ன சொல்றாரு, என் கற்பனையை நீங்க கை கொள்றச்சு நான் பிதா கிட்ட வேண்டிக் கொள்ளுவேன். அப்ப என்றென்றைக்கும் உங்களை ஆற்றி தேற்றுறதுக்கு ஒரு தேற்றவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அவர் உங்களை ஆற்றுவார், தேற்றுவார், வழி நடத்துவார், போதிப்பார், உணர்வுள்ள ஆவியை தருவார். ஸோ அப்படிப்பட்ட ஆவியானவருக்காக நீங்க வாஞ்சியோடு கூட காத்திருக்கீங்கன்னா கேளுங்க. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, என் மேல ஊற்றுங்கப்பான்னு கேட்கச்சு ஊற்றுவார். இல்ல ஆவியானவர் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன், இன்னும் அதே நிலைமையில தான் இருக்கேன் அப்படிங்கறச்சு ஆவியானவர் அனல் மூட்டுங்க ஆவியானவரேன்னு கேட்கறச்சு நீங்க முழங்கால் படியிட்டு ஆவியானவரோட கூட எல்லா காரியங்களும் உங்க மனசை என்னென்னலாம் ஃபீல் ஆகுது அதை அப்படியே அறிக்கிட்டு இந்த பாவத்தை மன்னிங்கன்னு சொல்றச்சு ஆவியானவர் நீங்க வெறும் காலியான பாத்திரமா போகடிச்சு உங்களை மறுபடியும் அவர் நிரப்புவார். ஆமே.